ஹாய் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க. நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாதையும் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களை போல் விவசாயிங்களுக்கெல்லாம். இது வந்து நம்ம வீட்டில் வளருது மிளகா செடி தாங்க. மிளகா செடியா இல்லை மரமானே எங்களுக்கே தெரியல. அந்தளவுக்கு ஹைட்டோடு வளர்ந்து வருதுங்க. நிறையவே காய்ச்சிருக்குங்க. இதுக்கு நான் ரூபா கூட செலவு பண்ணதில்லை. ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு 1/2 கிலோ மிளகா பழமாவது காய்ச்சி கொடுத்துருக்குங்க. கழனிலையும் செலவு பண்ணி வச்சுருக்கேங்க. ரூ. 1 2 ரூபாயில் 2500 செலவு பண்ணேன். ஆனால் இதில் ஒரு ரூ. 10 மிளகா கூட நம்ம கழனியில் இருக்கிற மிளகா செடியில் ஒரு தடவை கூட நான் பறிக்கவே இல்லைங்க. ஏன்னா காயே வைக்கல, மருந்து அடிச்சாச்சு, பூஸ்டர் மருந்து போட்டாச்சு, உரம் எருக்கொல்லி மருந்து தாங்க இறைச்சிருக்கேன். களை வெட்டியாச்சு. ஒன்றுக்கு 4-5 முறை நான் களை வெட்டிட்டேன் கழனியில் இருக்க செடிக்கு. ஆனால் ரூபா கூட எனக்கு லாபம் கிடையாது. ஆனால் இங்கே தானாக வந்து முளைஞ்ச செடியில் எத்தனை தடவை நான் கிள்ளியிருக்கேன் தெரியுங்களா? 1 தடவை 2 தடவை 4 முறை நான் மிளகா பழங்களை நான் கிள்ளியிருக்கேங்க. சின்னதெல்லாம் இல்லைங்க, நல்ல வீச்சு நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. நல்ல பழமாக தாங்க அறுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய நீட்டு இருக்குது பாருங்கள். விதைகளும் நிறையவே இருக்குது. இது ஒரு முறை தாங்க நான் சமையலுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். பாருங்கள், இது தடவை எடுத்தது. கிளியெல்லாம் நிறைய வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க. பாருங்கள், தோலெல்லாம் சாப்பிட்டு வெறும் மிளகா வேலை வரைக்கும் தான் விட்டுட்டு போயிருக்கு. எங்கள் கிளிங்கெல்லாம் கிட்டத்தட்ட 2-3 கிளிங்க வந்து டெய்லியும் வந்து அந்த கடப்பா கல் மேலே உட்காந்து சாப்பிட்டு போவோங்க. 2வது தடவை 3வது தடவை கிள்ளி காய வச்சிருக்கு. இது 4வது தடவை பறிச்சிருக்கேன் பாருங்கள், அறுவடை பண்ணியிருக்கேன். அப்போ காய வைக்கிறேன். இதுக்கு பாதுகாப்பாக எங்கள் ஜாக்கு தாங்க விட்டுட்டு போகிறேன். எங்கிட்ட இருக்கான் பாருங்கள், அவன் தான் பாதுகாப்பாக பார்ப்பான். கொஞ்சம் ஜாக் இருடா பார்த்துக்கலான்னா பத்திரமா பார்த்துப்பான். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே. என்னம்மா செல்லம்மா?